பொதுவாக நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடிய ஆசை என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் தங்கம் சேர வேணும், பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேணும் அப்படிங்கிறதாங்க. அதுலேயும் குறிப்பாக அடமானம் வைத்த தங்க நகைகளை நம்ம மீட்டிட்டு வர வேணும். அது மீண்டும் அடமானத்திற்கு போகக்கூடாது, நம்ம வீட்டிலையே இருக்க வேணும் அப்படிங்கிறத நம்முடைய எல்லோருடைய ஆசையாக இன்றளவுமே இருந்துகிட்டு இருக்குது. தங்கத்தினுடைய விலை அதிகரித்து கொண்டே வரக்கூடிய நிலையில் அதை வாங்கக்கூடிய அளவுக்கு வீட்டில் பணம் சேர்வதற்கு சில எளிய பரிகாரங்களை வீட்டில் செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. தங்கத்தின் மீது ஆசை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை நம்ம விரல் விட்டு எண்ணிடலாங்க. அந்த அளவுக்கு தங்கத்தின் மீது எல்லோருக்குமே ஒரு ஈர்ப்பானது இன்றளவுமே இருந்துட்டு தான் இருக்குது. வீட்டில் தங்க நகை பணம் சேர வேணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லோருக்குமே இருக்குதுங்க. ஆனால் அது எல்லோருக்குமே நிறைவேறுவது இல்லை. எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் வீட்டில் தங்கமோ பணமோ சேர்வது கிடையாதுங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குறைப்பட்டு சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்குதுங்க. இதே போல் குறை, ஏக்கம், ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா வீட்டில் இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயமாக அதற்கான பலனானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம வீடியோவாக பார்க்கலாம். வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தேர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் தங்க நகை வைக்கக்கூடிய பீரோவில் இல்லைன்னா பெட்டியில் ஒரு மஞ்சள் துணியில் 3 பச்சை கற்பூரம், ஏலக்காய் 5 நீங்கள் எடுத்துக்க வேணும். அதே போல் துளசி இலை 5 எடுத்துக்க வேணும். இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு துணியில் திறந்த நிலையில் நீங்கள் வைக்க வேணும். இதில் நறுமணம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நிச்சயமாக தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் சீக்கிரமாகவே பலன் தருவதற்கு அதோடு தங்கத்தையோ இல்லைன்னா ஒரு நாணயத்தையோ வைக்க வேணும். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும். 3ஆம் பிறை நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனானது கிடைக்கும். வீட்டில் தங்கம் அதிகமாக சேர வேணும் அப்படின்னா ஓம் சொர்ண காஞ்சன மாதாங்கி வசம் 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 வா சிம் மாமா தனுகரண புவையா நமோ நம என்ற மந்திரத்தை நீங்கள் தினமும் காலையில் 3 முறை சொல்ல வேணும். இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா தங்கத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரமாகும். அது மட்டும் இல்லாமல் அடமானம் வச்சுருக்கக்கூடிய நகையை நம்ம சீக்கிரமாகவே மீட்க வேணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. அதிகமாக தங்கம் சேர வேணும், பணம் சேர வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க முதல் கட்டமாக அதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேணும். உங்களுடைய உழைப்பை அதிகமாக பயன்படுத்த வேணுங்க. இப்படி முயற்சி செஞ்சாலும் எல்லோரு இடத்துலையுமே தங்கம் அதிக அளவில் சேர்வது கிடையாது. அதற்கெல்லாமே ஒரு யோகம் வேணுங்க. இந்த யோகம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தானாக அமையும், எல்லோருக்கும் அப்படி அமைவது கிடையாது. இந்த யோகத்தை பெறுவதற்கு நம்ம ஒரு சில எளிய பரிகாரத்தை செய்யலாங்க. இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை நாளில் நம்ம செய்வது சிறப்பானதாகும். வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாளாகும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைச்சிருச்சு அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பரிகாரத்துக்கு 9 குண்டு மஞ்சள்களானது தேவைப்படுதுங்க. இந்த மஞ்சளை வியாழக்கிழமை நாளில் நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்க வேணும். அதோடு இந்த மஞ்சளை வைத்து கட்டும் அளவுக்கு ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய காட்டன் துணியை நீங்கள் எடுத்துக்க வேணுங்க. இந்த மஞ்சள் குண்டையும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய துணியையும் கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைத்து குரு பகவானை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு வேண்டிக் கொள்ள வேணுங்க. அதே போல் மகாலட்சுமி தாயாரையும் மனதில் நினைத்து கொண்டு இந்த துணியில் மஞ்சளை வைத்து மஞ்சள் நிற நூலால்
நம்ம இந்த இரண்டையும் சேர்த்து முடிச்சாக கட்டிக்கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு இந்த மூட்டையை நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி மூலையில் கட்டி நீங்கள் தொங்க விட வேணும். வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது குரு பகவானுக்குரிய இடமாக சொல்லப்படுது. அந்த இடத்துல குரு பகவானுக்குரிய கிழமையில் மஞ்சள் கிழங்கும் அவருக்கு மிகவும் பிடித்தமான மஞ்சள் நிற துணியில் வடகிழக்கு மூலையில் இப்படி கட்டி தொங்க விடுவதனால அவருடைய அருளானது அவருடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இப்படி கிடைப்பதனால தங்கம் வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மூட்டையை கட்டிவிட்ட பிறகு நீங்கள் வீட்டு பூஜை செய்யும்போது கற்பூர தீப தூப ஆராதனை இல்லைன்னா சாம்பிராணி தூபமும் காட்டி நீங்கள் வழிபட வேணுங்க. இந்த முடிச்சை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. இந்த முடிச்சை நீங்கள் அப்படியே கூட பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி நீங்கள் செய்வதனால உங்களுடைய வீட்டில் பண வரவிற்கு எந்த ஒரு பஞ்சமும் வராது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகம் பெருக, செல்வ வளம் அதிகரிக்க, அமைதி கிடைக்க, சகல ஐஸ்வர்யங்களும் பெருக வெள்ளிக்கிழமை நாளானது சிறப்பான நாளாக சொல்லப்படுது. இந்த நாள் மகாலட்சுமிக்கும் நவ கிரகங்களில் செல்வ வளம் சுகமான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகமான சுக்கிர பகவானுக்கு உரிய நாளாகவும் இந்த வெள்ளிக்கிழமை நாளானது சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம மகாலட்சுமியை வழிபடுவது மட்டும் இல்லாமல் வீட்டில் சில குறிப்பிட்ட விஷயங்களை செஞ்சுட்டு வந்தோம்னா வீட்டில் எப்பொழுதுமே லட்சுமி கடாட்சகமானது நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் செல்வ வளமும் பெருகி கொண்டே இருக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு வீட்டை சுத்தம் செய்து மகாலட்சுமியை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. லக்ஷ்மி கடாட்சகம் கிடைக்க வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டுக்கு உப்பு வாங்கினோம்னா நல்ல அதிர்ஷ்டமானது கிடைக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளில் உப்பு மட்டும் இல்லைங்க, அரிசி வாங்குவது ரொம்பவே நல்லது. வெள்ளிக்கிழமை நாளில் சமையலில் கீரையை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா அது ரொம்பவே அதிர்ஷ்டமானதாக சொல்லப்படுது. நெல்லிக்காயை பெண்கள் வெள்ளிக்கிழமை நாளில் அரிசியோடு சேர்த்து வைத்தாங்க அப்படின்னா செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளில் காலை நேரத்தில் மகாலட்சுமிக்கு தாமரை பூக்கள் இல்லைன்னா ரோஜா பூக்களை சமர்ப்பணம் செய்து வழிபட்டோம்னா செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும். சுக்கிர ஓரையில் மகாலட்சுமியை தாமரை பூக்கள் இல்லைன்னா ரோஜா பூக்களால் நம்ம வழிபட்டோம்னா லக்ஷ்மி கடாட்சகமானது நம்ம வீட்டில் நிறைந்திருக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளில் ஏழை பெண்களுக்கு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா சுக்கிர தோஷத்தினுடைய தாக்கமானது சற்றே குறையுமா. வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுத்தோம்னா குடும்பத்தில் அதிர்ஷ்டமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அன்றைய நாளில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடலானது குளிர்ச்சி அடையுமாங்க. குடும்பத்தில் அமைதியானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வீட்டு வாசலில் தாமரை வடிவிலான கோலத்தை நம்ம போடலாங்க. இல்லைன்னா லக்ஷ்மி பாதத்தை வரைந்து அதன் மீது நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டீங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சகமானது நம்ம வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதிகாலை மற்றும் மாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் 5 முக குத்து விளக்கு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் சக்கரை பொங்கல், பால் பாயாசம் இல்லைன்னா கற்கண்ட நெய்வேத்தியமாக படைத்து நம்ம வழிபட வேணும். இப்படி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் அன்றைய நாளில் லக்ஷ்மி சோஸ்திரம் இல்லைன்னா கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேணும். சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு மற்றும் ரவிக்கை துணி போன்றவற்றை அன்றைய நாளில் தானமாக கொடுப்பது சிறப்பானதாகுங்க. பண கஷ்டம் தீர்வதற்கு வெள்ளிக்கிழமை நாளில் சில பரிகாரங்களை நம்ம செய்யலாம். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மண்பானையில் தண்ணீரை நிரப்பி வீட்டினோட வடக்கு திசையில் நம்ம வைத்தோம் அப்படின்னா பணத்தை ஈர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் நம்முடைய வீட்டில் உலோக மீன் பொம்மை வச்சுருந்தோம் அப்படின்னா செல்வ வளத்தை ஈர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வீட்டு வாசலில் குதிரை லாடத்தை மாட்டி வைத்தோம் அப்படின்னா பணத்தை ஈர்க்கும், நல்ல அதிர்ஷ்டமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கிறிஸ்டல் பந்துகளை வீட்டினுடைய கதவு இல்லைன்னா ஜன்னல் பகுதியில் நம்ம மாற்றி வைப்பது பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இப்படி நம்ம செய்வதனால வீட்டில் தங்கமானது நிலைத்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. செம்பு, வெள்ளி,
வெள்ளி தாமிரத்தாலான பிரமிடை வீட்டில் வச்சிருப்பதனால பண வளமானது அதிகரிக்கும், செல்வ வளமானது வீட்டில் நிலைத்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி தாயாரை இந்த முறையில் வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் செல்வ வளமானது அதிகரிக்கும், லக்ஷ்மி கடாட்சகமானது நம்ம வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.